வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக இன்று தமிழகம் வருகிறார் மாநில பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். சென்னையில் நடைபெறும் மையக்குழு கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். வந்த வழி மறந்தவர்கள், அறிவற்ற அரைகுறைகள் என யாரும் திமுக எனும் ஆலமரத்தை அசைக்க முடியாது. நூற்றாண்டு விழா கொண்டாடும் போதும் திமுக ஆட்சிக் கட்டிலில் இருக்கும் என்றும் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு போட்டி போட்டு விருப்ப மனுவை வாங்கிய நிர்வாகிகள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுவை திரும்ப வழங்க இன்றே கடைசி நாள். திமுகவிற்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுகவுடன் வரலாம். தவேகாவை கூட்டணிக்கு வருமாறு நயினார் நாகேந்திரன் அழைத்தது தொடர்பான கேள்விக்கு இபிஎஸ் பதில். திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசாங்கம். அந்த மக்கள் விரோத அரசாங்கத்தை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகளெல்லாம் எங்களோடு தேர்தல் நேரத்தில் கூட்டணி அமைக்கலாம் என்று ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை தொடர வேண்டும் என மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 100 நாள் வேலை திட்டத்தின் பணி நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதை பாராட்ட திமுக அரசுக்கு மனம் இல்லை எனவும் சாடல். அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்குது. பாராட்ட மனம் இல்லை. அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க. அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். கண்டிப்பா ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழி நடத்தும் என மாமல்லபுரத்தில் நடந்த சமத்துவ கிறிஸ்துவ விழாவில் தவேகா தலைவர் விஜய் பேச்சு. சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் தவேகா 100% உறுதியாக இருக்கும், அதில் எந்தவித சமரசமும் இல்லை எனவும் திட்டவட்டம். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நானும் தமிழக வெற்றிக் கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனாலதான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். சீமானும் விஜயும் RSS பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. ஒருவர் திமுகவை வீழ்த்தவே கட்சி தொடங்கி இருக்கிறார், மற்றொருவர் தமிழ் தேசியம் என்ற பெயரில் இந்து தேசியமும் பிராமண தேசியமும் பேசுவதாக திருமாவளவன் பேச்சு. தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டாதான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. தமிழ்நாட்டில் இயங்கும் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு பெயர் தவிர்க்கப்பட்டு அரசு போக்குவரத்து கழகம் என்று மட்டும் எழுதப்பட்டிருப்பது ஏன்? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரி கேள்வி. ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அரசு ஊழியர் மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பு அறிவிப்பு.
தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செவிலியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம். கண்களில் கருப்பு துணி உள்ளிட்ட பல்வேறு நூதன முறைகளில் அரசுக்கு எதிராக முழக்கம். செவிலியர்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. பொங்கலுக்கு முன்பாக சீனியாரிட்டி அடிப்படையில் 169 பேருக்கு பணி ஆணை வழங்கப்படும் எனவும் விளக்கம். ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டம் சம்பந்தமாக இன்றைக்கு பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் அவர்களுடைய கோரிக்கைகள் அரசின் சார்பில் பரிசீலிக்கப்பட்டு பல்வேறு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எஸ்ஐஆருக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயரை சேர்க்க இதுவரை 92,626 பேர் விண்ணப்பம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் விவரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். குரூப் 2, 2A பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகளை வெளியிட்டது டிஎன்பிஎஸ்சி. தேர்வு முடிவுகளை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட சென்னை விக்டோரியா ஹால் இன்று திறக்க ஏற்பாடு. இறுதிக்கட்ட பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நாளை முதல் அரையாண்டு விடுமுறை தொடங்கும் நிலையில் விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. நீர்நிலைகளுக்கு பெற்றோர்கள் மாணவர்களை அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். டிசம்பர் 26ஆம் தேதி தொடங்குகிறது மாநில தலைமை செயலாளர்களின் 5வது மாநாடு. பிரதமர் தலைமையில் நடைபெறும் 3 நாள் மாநாட்டில் மத்திய மாநில அரசுகள் இடையிலான கூட்டாண்மையை மேலும் அதிகரிக்க திட்டம். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி தங்கும் விடுதி உரிமையாளர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நள்ளிரவு 2 மணிக்குள் பயணிகள் தங்கும் விடுதி அறைக்குள் வந்துவிட வேண்டும் என காவல்துறை உத்தரவு. புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மருந்து விவகாரம். சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை. வங்கதேசத்தில் உள்ள இந்திய மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அகில இந்திய மருத்துவர் மாணவர் சங்கம் சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம். வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் தீவிரவாத ஊக்குவிப்பு நடவடிக்கைகளால் இந்தியாவுக்கு ஆபத்து. இந்திய தூதரகம் மற்றும் ஊடக அலுவலகங்கள் மீது அரங்கேற்றப்பட்டு வரும் தாக்குதல்களை சுட்டிக்காட்டி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பேச்சு. நாளை காலை 8:45 மணிக்கு விண்ணில் பாய்கிறது ப்ளூபர்ட் செயற்கைக்கோள். இறுதிக்கட்ட பணிக்கான 24 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 8:54 மணிக்கு தொடங்குவதாக இஸ்ரோ அறிவிப்பு. இந்தியர்கள் சீனாவிற்கு செல்ல ஆன்லைனில் விசா விண்ணப்பிக்க இணையதளம் தொடக்கம். பாஸ்போர்ட், போட்டோ போன்ற ஆவணங்களை பதிவேற்றி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க ஏற்பாடு. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் களை கட்டிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சுமார் 800 ஆண்டுகள் பழமையான தேவாலயத்தில் கண்கவர் கிறிஸ்துமஸ் ஒளிக்காட்சி கோலாகலம்.